வணக்கம். இந்த காணொலியில் சராசரினால நாம் எப்படி ஏமாற்றப்படலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சராசரி அல்லது ஆவரேஜை வந்து புள்ளியியல் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்கின் அளவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணம், ஒரு வகுப்பறையில் ஒரு பாடத்தில் சராசரி எவ்வளவுன்னு நம்ம கேட்குறோம். அந்த வகுப்பறையில் 10 மாணவர்கள் இருக்காங்க. 5 பேர் வந்து தேர்வில் 100க்கு 100 எடுக்கிறாங்க. 5 பேர் தேர்வில் 0 அல்லது தேர்வில் தான் வரல. இப்போ அந்த ஆசிரியர் எவ்வளோ சொல்லுவாங்க ஆவரேஜ்னு கேட்டிங்கன்னா 50ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 50க்குள்ளே 10 பேரில் 5 பேர் 100க்கு 100 எடுத்ததும் 5 பேர் 0 எடுத்ததும் நமக்கு தெரியாது. உங்களுக்கு புரியுதா? இப்படி தான் சராசரி வந்து நம்மை வஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் யாராவது தனிநபர் வருமானம் இவ்வளவு, இதில் உயர்கல்வி நிறுவனத்தில் வந்து பதிவு செய்யும் மாணவர்கள் விகிதம் இவ்வளவுன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? மாவட்ட ரீதியாக எவ்வளவு, பெண்கள் மத்தியில் எவ்வளவு, திருநங்கைகள் மத்தியில் எவ்வளவு, இந்த மாதிரியாக டிஸ்அக்ரிகேட் பண்ணி பிரித்து கேட்கணும். அப்போ தான் எங்கே பிரச்சனை அதிகம் இருக்குது, எங்கே சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறது புரிய வரும். சராசரினால் ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.